ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வேறு என்னங்க, ஜிஆர்டியிலேருந்து எனக்காக கொஞ்சம் கோல்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதாங்க வாங்கினேன். இது வந்து ஒரு டாலர் செயின். ஆக்சுவலாக இந்த டாலர் இப்போ வாங்கலை. இது பழசு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கு நான் போட்டிருந்த செயின் முதல்ல ஒரு பட்டை செயின் மாடல் போட்டிருந்தேன். அது லுக்காக நல்லா இருந்தது. அது அறுந்துட்டதுனால அதுக்கப்புறம் பால் செயின் மாடல் வந்தது இல்லைங்களா, அது போட்டிருந்தேன். அது 2 சவரன் தான். இந்த டாலருக்கு அந்த செயின் கொஞ்சம் மெலிசாக இருந்தது. எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, டாலர் நல்லா இருக்குது, செயின் மெலிசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 வருஷமாக அப்படி தான் போட்டுன்னு இருந்தேன். சரி, அதை மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஜிஆர்டியில் எப்பவுமே வருஷம் சீட்டு போடுவேன். இந்த வருஷம் நவம்பர் மாதம் என்னோடய சீட்டு முடிஞ்சுது. சரி, அதுக்கு அந்த செயினை மாற்றிட்டு மேலே கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லுக்காக பார்வையாக இருக்கிற மாதிரி செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். வாங்க இதனோட டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குங்க செயின். கிட்ட பார்த்தா நல்லா தெரியும். ஒன்றுத்தில் இந்த மாதிரி கோடு கோடாக டிசைன் இருக்கும். ஒரு பூவில் பிளெயினாக இருக்கும். 2 பூ அந்த மாதிரி, 2 பிளெயின், 2 கொஞ்சம் டிசைன் இருந்த மாதிரி ஹார்ட்டின் தான் இது ஃபுல்லாக. இது இந்த டாலரோடு போடும்போது நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த டாலர் செயின் மட்டும் போட்டுக்கிட்டு போகலாம். கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனுக்குனா இது கூட எங்கிட்ட ஒரு கல் வச்ச நெக்லஸ் இருக்குது. அது கூட இந்த டாலர் செயின் போடும்போது ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 23 கிராமுங்க. கிட்டத்தட்ட 3 சவரன். 3 சவரனுக்கு 1 கிராமு என்னமோ கம்மி. அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கினேங்க. அந்த சீட்டு எல்லாம் முடிந்து அந்த செயின் வாங்கினது போக மீதி கொஞ்சம் காசு மீந்தது. அது கேஷாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு பதில் நம்ம நான் இதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட் போட்டுன்னு இருந்தேன். இதே மாதிரி பால் டைப்பு தான். அதில் சென்டராக மட்டும் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வளையம்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தது அது 1 சவரன் கிட்ட. அது லலிதா ஜுவல்லரியில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே ஜிஆர்டி தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-5.5 கிராமுன்னு நினைக்கிறேன். மேலே காசு கொடுத்தேன் நான். போட்டு தான் இந்த 2 நகையும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி டியூஸ்டே, போன ஃப்ரைடே இது வாங்கிட்டு வந்தது. இந்த செயின், டாலர் செயின் நல்லா இருக்கா, இந்த செயினோட மாடல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ தெரிலங்க, இந்த பால் பிரேஸ்லெட்டு தான் பால் டைப் பிரேஸ்லெட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற டிசைன்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. இதுக்கு முன்னாடியுமே நான் வேறு பிரேஸ்லெட் வாங்கினேன். அது இங்கே இருக்கிற உப்பு தண்ணிக்கு கோல்டு தான், கோல்டே ஒரு மாதிரி கருப்பாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மாற்றிக்கிட்டே இருந்தேன். சரி, நம்ம எப்பவும் போடுற மாதிரி இதையே வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். வாங்க இப்போ இந்த செயின்லாம் என்ன ரேட்டு, எவ்வளோ, என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செயின் வாங்குகிற அன்னைக்கு 1 கிராம் பார்த்திங்கன்னா 11,645 ரூபாங்க 1 கிராமு. அந்த செயினோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 22 கிராமும் 578 மில்லிகிராம் இருந்தது. ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 14% சொன்னாங்க. இப்போ ஆஃபர் 6% இதில் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த செயினோட டோட்டல் ரேட்டு பார்த்திங்கன்னா, அதாவது 22 கிராம் 578 மில்லிகிராம் இந்த செயினோட விலை பார்த்திங்கன்னா 3,49,601 ரூபா 60 காசுங்க, ஜிஎஸ்டியோடு சேர்த்து. இதுதான் இந்த செயினோட டீட்டெயில். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். இந்த செயினோட கலெக்ஷன், இந்த பிரேஸ்லெட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய் பாய்.